யார் என்ன இவ்வளோ தூரம் கூட்டின்னு வந்து அதோட நான் ஒரு யூடியூபர் கில்டில் இருக்கிறேன். யாரெல்லாம் ஜாயின் பண்ணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஐடி கலெக்ஷன்லாம் காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு யூடியூபரும் எனக்கு இருக்கிறாரு, அவருடைய சேனல்லையும் நான் காமிக்கிறேன். இதோ XHD 1 மில்லியன்னு போட்டாலே வந்துடும். அவருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வள பேசாமல் நம்ம வந்து ஐடி கலெக்ஷன் உள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கும் ஒரே ஒரு செகண்ட் முன்னாடி இருங்க. அதோட இவர் அப்புறம் ஒரு சிலவங்க தான் நம்ம என்ன தான் ஏறி கிடச்சாலும் நம்ம ஏறி கிடச்சது மட்டும் தான் பார்ப்போம். நம்ம கூட ஹெல்ப் பண்ண டீம்மேட்டை பார்க்கவே மாட்டோம். ஸோ கைஸ், டீம்மேட் தான் நம்மளுக்கு முக்கியமே. அவங்களுக்கும் நல்ல ஒரு ஈக்குவாலிட்டியாக கொடுப்போம். ஸோ வாங்க, நான் வந்து ஐடி கலெக்ஷன் உள்ளே போயிடுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த கேர்ள் கொண்டை இருக்குது. அடுத்து இது இன்னொரு மாஸ்க்கு. அடுத்து இது ஒன்று. அடுத்து இது 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 ஆனால் நான் இதே வச்சுப்பேன். அதுக்கப்புறம் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் தான் நான் போட்டுப்பேன் எப்பயுமே. இது இருக்குது. அடுத்து இது ஆனால் நான் எப்பயுமே இதுதான் வச்சுப்பேன். இதுவும் இருக்குது. அடுத்து கண்ணில் வைக்கிறது பார்த்தா இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து இது இருக்குது. பாய் கேரக்டர் இருக்கும்போது நான் பாய் சொல்லி காமிக்கிறேன். இந்த கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பறக்கும், உங்களுக்கு நல்லா உத்து பார்த்தா தெரியும். அதோட இது இருக்குது. அடுத்து இது இருக்குது. அப்புறம் இது அவ்வளோலாம் என்கிட்ட கலெக்ஷன் இருக்காது. அப்புறம் இதுக்கப்புறம் யாரோ இன்வைட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது எல்லாருக்கும் கொடுக்குற ட்ரெஸ் தான். ஆனால் நான் பிஆருக்கு எப்பயுமே இந்த ட்ரெஸ் தான் வைக்க போகிறேன். இனிமேல் நீங்கள் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் இந்த ஐடி கலெக்ஷனுடைய ட்ரெஸ்ஸு. அப்புறம் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பேண்ட்டும் இருக்குது. இது அடுத்து இதில் எது வைக்கலான்னு நீங்களே சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சதுன்னா இந்த ரத்த கொதிப்போடு உள்ள பேண்ட்டு தான். எங்கள் ரத்த கொதிப்பு பேண்ட்டு இதுக்கு நான் ஒரு நேமே வச்சுருக்கேன் கைஸ், ரத்த கொதிப்பு பேண்ட். ஷூஸில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது. ஸோ ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூப் ஐடி தான். யாரும் கமெண்ட்லலாம் அப்படி பேசாதீங்க. நான் நூப் ஐடி தான், இப்போவே சொல்லிடுறேன், நூப் ஐடியை தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எமௌண்ட்டுக்கு போயிடலாம். எமௌண்ட்டில் இந்த CSR எமௌண்ட் இருக்குது. பிஆர்லேயும் இந்த எமௌண்ட் இருக்குது. பர்மனெண்ட் இல்லை இந்த 2 எமௌண்ட்டுமே. அடுத்து இந்த எமௌண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ரேப் ஸ்வாக்னு இந்த அமௌண்ட் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா டான் வாய்ஸில் இப்போ தான் 2 தடவை ஏறி கிடச்சேன். நான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 தடவை தான் ஏறி கிடச்சிருக்கேன். சிஎஸில் ஒரு தடவை. ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் XHD 1 மில்லியனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த ரெடிக்யூல் அமௌண்ட் இருக்குது 8. அதுக்கப்புறம் வணக்கம் அமௌண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் சேலஞ்ச் ஆன் அமௌண்ட்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே ஓசியில் விட்டது தான். இது மட்டும் தான் டைமண்ட் டாப் அப். இது 2த்தையுமே. இதுவும் ஒரு அமௌண்ட்டு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்த அமௌண்ட்டு கைஸ். அடுத்து இது ஒரு அமௌண்ட்டு. ஸோ அரைவல் அனிமேஷனில் வந்து இது ஒன்று வச்சுருக்கேன். டிஃபால்ட்லாம் வச்சிடல. லுக் சேஞ்சர் ஒன்றுமே வச்சிடல கைஸ். போஸ்டரும் வச்சிடல. ஸ்கின்னும் எதுவும் வச்சிடல. அடுத்து பேக் கலெக்ஷன்னு பார்த்தா இதெல்லாம் தான் மட்டும்தான் கைஸ். கம்மியாக தான் எனக்கு பிடிச்சது தான் இந்த பேக் தான் கைஸ். அதோடு நான் வந்து இதில் வந்து லூட் பாக்ஸில் வந்து இது தான் கைஸ் வச்சுருக்கேன். பேராஷூட்லேயும் நான் வந்து இதில் வந்து சில தான் கைஸ் வச்சுருப்பேன். இதெல்லாம் கைஸ் நான் எப்பயுமே வச்சுப்பேன். எதாவது மாற்றிட்டேன். இதெல்லாம் தான் கைஸ் எனக்கு பிடிச்சது. இதெல்லாம் தான் கைஸ் என்னுடைய ஸ்கை போர்ட். இல்லை நான் எப்பயுமே இதை தான் வச்சுப்பேன். அடுத்து வந்து மியூசிக்கில் வந்து 2 வச்சுருக்கேன் கைஸ். வெஹிக்கல் ஸ்கின்னு பார்த்தா இது ஒன்று தான். பைக் ஸ்கின்னு பார்த்தா இது தான். இந்த ட்ரக்குக்கு வந்து இது ஓசிலோட ஸ்கின்னு.
இதுவும் கம்மியாக தான் கைஸ். இந்த 3ல் இதான் கைஸ் நான் எப்பயுமே வச்சுப்பேன். இதுக்கெலாம் நான் ஸ்கின் வச்சிடல. என் ப்ரொஃபைலில் இப்படி தான் இருக்கும். அடுத்து இத்தனை ப்ரொஃபைல் நான் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு பிடிச்சது இதுதான். அதோட இத்தனை பேனர் வச்சுருக்கேன் நான் வந்து. ஆனால் எப்பயுமே டிமன் ஸ்லேவர் எனக்கு தான் நான் வச்சுருக்கேன். அதர்ஸில் பார்த்தா இவ்வளோ வச்சுருக்கேன். இதோ இந்த லூட் கிரேட்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதெல்லாம் இப்போதைக்கு நான் சேர்த்து தாங்க சேர்க்கிறேன். ஸோ ஓகே கைஸ், அடுத்து என்னுடைய கன் ஸ்கின்ஸ் காமிக்கிறேன். ஸோ உள்ளதெல்லாம் அவ்வளோவா இருக்காது கைஸ். M4 இவனுக்கு ஒரு கன் ஸ்கின்னு வச்சிடல. AK-47க்கு இந்த கன் ஸ்கின் அதாவது எதுவுமே இல்லை. இதுக்காக மேகசின்னு ரேட் ஆஃப் ஃபயர்னு ஒன்று இருக்குது. அப்புறம் நம்ம இதே எக்யூப் பண்ணிப்போம். M14க்கு வந்து இந்த ஒரு ஸ்கின் தான். அக்யூரேசி 1, மேகசின் 1, ரிலோட் ஸ்பீட் கம்மி. ஸ்கேருக்கு எதுவுமே இல்லை. அடுத்து க்ரோஸாவுக்கு வந்து மூமெண்ட் ஸ்பீடு 1, அக்யூரேசி 1, ரிலோட் ஸ்பீடு கம்மி. ஃபேமஸ்க்கு வந்து அக்யூரேசி 1, மேகசின் 1, ரிலோட் ஸ்பீட் கம்மி. அதே மாதிரி தான் எக்ஸ்எம்ஐக்கு மேகசின் 2, ரேட் ஆஃப் ஃபயர் 1, ரிலோட் ஸ்பீடு 1. ரேட் ஆஃப் ஃபயர் தான் எனக்குலாம் முக்கியம். A124 வச்சிடல, பிளாஸ்மாக்கு வச்சிடல. அடுத்து ஆகு கன்னுக்கு எவ்ஜி நான் வச்சுருக்கேன். 2 ஸ்கின் வச்சுருக்கேன். ஒன்றுத்தில் வந்து ரேஞ்ச் அதிகம், டபுள் ரேஞ்சு, சிங்கிள் மேக்ஸின்னு. இன்னொருத்தில் வந்து ஒரு ரேஞ்சு, ஒரு டேமேஜு, ஒரு மைனஸ் மூவ்மெண்ட் ஸ்பீடு. அப்போ நம்ம இதே வச்சுப்போம். பேராஃபில்க்கு வச்சிடல, கிங்ஃபிஷருக்கு வச்சிடல. G36க்கு இந்த ஸ்கின்னு வச்சுருக்கேன் கைஸ். ஆனால் என்ன அக்யூரேசி டபுள். ஆனால் இது பர்மனெண்ட் இல்லை. மார்க்ஸ்மேன் ரைஃபிளில் SKSக்கு இந்த ஸ்கின் தான். ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு, மைனஸ் மேகசின்னு. SVDக்கு இது தான். ரிலோட் ஸ்பீடு, சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு, மைனஸ் மூவ்மெண்ட் ஸ்பீடு. உட்பக்கர் இதுக்கெலாம் நான் எதுவுமே வச்சிடல. M249, M60 கார்டு கூட எதுவும் வச்சிடல. ஸோ வந்து சப்மிஷன் கன்னுக்கெலாம் UMPக்கு வந்து இந்த ஸ்கின் தான். டபுள் ரேஞ்சு, சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு, மைனஸ் ரிலோட் ஸ்பீடு. இது வந்து OCலே தருவாங்க. MP5க்கு இந்த ஸ்கின்னு. அடுத்து இந்த ஸ்கின்னு வச்சுருக்கேன். இது வந்து ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் அக்யூரேசி, மைனஸ் மேக்சின். ஆனால் இது அப்படி இல்லை. டபுள் டேமேஜு, சிங்கிள் மேகசின்னு, மைனஸ் ரேட் ஆஃப் ஃபயர். அப்போ இது நம்ம எக்யூப்பில் வச்சுப்போம். VSSக்கு எதுவும் இல்லை. MP40க்கு இந்த 3 ஸ்கின்னு இருக்குது. ஒரு மூமெண்ட் ஸ்பீடு, அக்யூரேசி, ரிலோட் ஸ்பீடு. தெரியாமல் தட்டேன். மேகசின் அதிகம் எப்பயுமே. அப்போ நம்ம இதே வச்சுப்போம். P90க்கு வந்து டேமேஜ், டபுள் டேமேஜு, சிங்கிள் ரிலோட் ஸ்பீடு, மைனஸ் மேகசின் வச்சுருக்கேன். தாம்சனுக்கும் அதே மாதிரி தான். அக்யூரேசி 1, மேகசின் கம்மி. அடுத்து பார்த்திங்கன்னா மேகுக்கு ஒரு ஸ்கின் வச்சுருக்கேன். சார்ஜ் பஸ்டருக்கு ஒரு ஸ்கின் வச்சுருக்கேன். மூமெண்ட் ஸ்பீடு 1, ரிலோட் ஸ்பீடு 1, அக்யூரேசி கம்மி. அக்யூரேசி 1, ரேஞ்சு 1, ரிலோட் ஸ்பீடு கம்மி. ஸ்னைப்பர்னு பார்த்திங்கன்னா நான் ஒன்றுத்துக்கு தாங்க ஸ்கின் வச்சுருக்கேன். அடுத்து VK-94 வச்சுருக்கேன். ஸோ பிஸ்டலுக்கு போயிடலாம். டெசர்டிகளுக்கு ஒரே ஒரு ஸ்கின்னு, ஒரு டேமேஜு, மைனஸ் மேகசின். இது வந்து சும்மா விட்டது. ஃபுல்லாக பர்மனெண்ட் எடுக்க போகிறேன். ஸோ அவ்வளோதாங்க. முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம டீம்மேட்டால் தான் நம்ம இப்படி வந்திருக்கோம். அதை மட்டும் எப்பயுமே மறந்துடாதீங்க கைஸ். ஸோ பாய் கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, குட் பாய். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.